ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி. புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது? என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரும் ஆச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க முகமாலாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பாண்ட். நாட் 7. அது பறந்தல்ல? எப்படி? பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க. நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற. என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க, நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுறீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடி பேச விட்டான்? அப்ப போலீஸ் போலாமா? போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலனா அவன் உங்களையும் கொன்னுட போறான். நான் ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன். நீ வேற பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. உன் கைப்பட்ட உடனே என் பயமெல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா? ஐயோ வேணாங்க. ஐயோ வேணாங்க. இன்னும் கிட்டவா? ஐயோ வேணாங்க. உன்னை கட்டி. மாலா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. Be careful. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Take it and enjoy. ஐயோ, Just a minute. ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடதுகையால செய்யறீங்களே, வலதுகை விளங்காதா? அப்பா, நல்லாவே விளங்குது. இது பழக்கம். ஐயோ, குடிக்கிறியா? பழக்கம் இல்லையா? ரொம்ப நல்ல பையன். பையனா? வெறும் கோலாதான்ப்பா. என்ன அப்பாவா? உட்காரு உட்காரு. இல்ல, குடி குடி, பார்த்து குடி. என்ன என்னவோ மாதிரி இருக்க? புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். குடி.
உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ கற்பு. இத பாரு, நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் கிடையாது. பார்த்து இருந்துக்க. உன்னை பார்த்தா பாவமாவும் இருக்கு. அப்ப படுத்துக்கிறியா? ஐயோ, நான் அதை சொல்லல. நீ ஏன் ஒருத்தரை கட்டிக்க கூடாது? நீ கட்டிக்கிறியா? என்னது எம்எல்ஏ கண்ணா இருக்க? என் பொண்டாட்டிய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் துரோகம் பண்ணலாமா? ஆமா, நீ இப்படி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி சிரிக்கிற? ஏண்டே இப்படி கெட்டு போயிட்டேன்னுதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீ கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு எவனுமே கேட்டதில்ல. சொல்றேன். நீ ஒரு பயலை விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துருச்சு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகினதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான். அவன் ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவள. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மையை பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே, அவன் என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும். இல்ல மகளுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். சார், எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க, பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்க? என் கண்ணு, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம். கொஞ்சம் இதுக்கு கையட்டல. கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாதமூர்த்தி. ராமநாதன் செட்டி. என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு போரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரும். நோட்டாவா சில்லறையாவா? எப்படியோ அப்படி. நீயே மாத்திக்கிறீங்கயா? யோ, என்ன எல்லாம் மடையன்னு நினைச்சியா? ஆமா. என் பொண்ணு
உன்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? உன்னைய பேச சொல்றேன் கேளு. சொல்லியா? நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புதுசு சண்டை தெரிஞ்சா உன்னை குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவாங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும். உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்னங்க, என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா, என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிப்படலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நான் உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். ஐயோ, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழம்பாங்கய்யா, சட்டையை கிழிச்சுக்கிட்டு போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. மாலா